ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம புது வீடோட அப்டேட் தாங்க. புது வீட்ல வந்துட்டு மேல ஒரு ரூம் போட்டுட்ருக்கோம். அதுக்காக தான் நில, ஜன்னல்லாம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம். ஆனா பூஜை போடாம வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பூஜை போடலான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷா கிளம்பி வந்தேன். இங்க இருக்க மண்ணு, தண்ணி, கல் எல்லாத்தையும் வந்து கூட்ட சொல்லிட்டாங்க. தண்ணியெல்லாம் கூட்டுனாலும் போகாது. அப்படியே புழிஞ்சு புழிஞ்சு எடுக்கிறதா இருந்துச்சு. எடுத்து முடிச்சு அப்புறம் டயர்டாகி நம்மளும் வந்து பூஜையில வந்து கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப பூஜை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜைக்கு வந்துட்டு அந்த மஞ்சள் துணியில வந்து அந்த நவதானியம், அப்புறம் காசு இதெல்லாம் வந்து போட்டு அப்படியே நிலையில வந்து கட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் லெமன்லாம் வந்து வாங்கி கட் பண்ணி வைக்கணும். நவரத்தின கல்லு, அப்படியே நாளைக்கு வந்து மாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் வந்து பண்ணியிருந்தோம். ஏன்னா மேல ஒரே ஒரு ரூம் தான். அதனால வந்து சிம்பிளா வந்து ஒரு பூஜைய வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க பூஜையெல்லாம் முடிச்சோன்னே பிரசாதமா பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து கலந்து வச்சிருந்தாங்க. அரிசிய வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா வந்து உடனே ஒரு ஃபோனு, "மழை வருதுடா வாடா வந்துட்டு படுதா போடலான்னு" சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா, அதுக்காட்டி அப்பாவும் அந்த கொத்தனார் அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா, அ படுதா வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு வந்து ரொம்ப 3 நாளாவே ஒரே சிரமங்க. 3 நாளா வந்து அவுட்ரு வந்து பூசிக்கிட்டு இருந்தாங்க. 3 நாளா இதே பிரச்சனை தான். பூச வேண்டியது நைட் 9 மணிக்கு மழை வரும். அப்படியே வந்து படுதா போடுவோம். இதே தாங்க நடந்துட்டுருக்கு. ஆனா இன்னைக்கு 4 மணிக்கே வந்து மழை வர மாரி ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொத்தனார் அண்ணனும் அப்பாவும் படுதா போட்டாங்க. எங்களோட பாவம் பார்த்து மழை ஓடியே போயிருச்சு. சந்தை வேற. சந்தை அன்னைக்கு தான் மெனக்கெட்டு வேற மழை பெய்யும். அப்புறம் அம்மா வந்து மழை வர மாரி இருக்கவும் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. வெங்காய பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பள பஜ்ஜி. இதெல்லாம் வந்து சூப்பரா சாப்பிட்டு ஈவினிங்கா ஒரு டீயும் வந்து குடிச்சிட்டு, அப்புறம் நம்ம வந்து சந்தைக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். சந்தையில வந்து பார்த்தா, பாப்பா கிச்சனையே ஒரே அலப்பறை பண்ணி வச்சு சப்பாத்தி வந்து போட்டுட்டு இருந்தா. டிசைன் டிசைனா ஸ்கொயரு, ஹார்ட்டின்னு, ரெக்டாங்கிளு அப்படி இப்படின்னு வந்து போட்டுட்டு இருந்தா. அப்புறம் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு, அந்த டேவ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.